இவதுக்கு இங்க வந்திருக்கா? ஒருவேளை நம்மளை பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்காளோ? இவன் மட்டும் நடந்ததை சொல்லிட்டா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நான் இங்க வீட்ல தான் இருக்கேன். நீங்க வந்துருங்க மேல. ஈஸ்வர் வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா, ஆபீஸ் விஷயமா அங்க இங்க அலைஞ்சிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. என்னங்க ஜூஸ் குடிங்க. இருக்கட்டும், கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் கீழ இருந்து வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல, சின்ன வேலை தான், நானே போயிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. இல்ல இருங்க, நான் போய் தரேன். இல்ல இல்ல, ரிலாக்ஸ், நான் போய் பாக்குறேன். என்னங்க நீங்க ஜூஸ் குடிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. வாங்க. உள்ள வாங்க. வாங்க. சுகன்யா, இவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. வாங்க. அனு, அவங்க சுகன்யா, என்னோட சிஸ்டர். அண்ட் இவரு ஈஸ்வர், அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க அனு, என்னோட கிளினிக்ல புதுசா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ ஹலோ. ஹாய். ஹலோ. கிளினிக் கீ வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, நான் போய் கீ எடுத்துட்டு வந்துறேன். ஜஸ்ட் பீ கம்ஃபர்டபிள். உட்காருங்க. பாத்துக்கோங்க. இவளுக்கு தான் நான் பணம் கொடுத்து போக சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு தேடி பிடிச்சி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா? இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டா இவளை இனிமேல் எப்படியே சும்மா விடக்கூடாது. பாம்பு புத்துக்குள்ள குடியிருக்கிற மாதிரி இவ என்னைக்கு வேணாலும் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவ கண்டிப்பா ஏதோ ஒரு கேம் ஆடுறா. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது. என்னங்க ஜூஸாவது குடிங்க. பரவாயில்ல மேடம், தேங்க்ஸ். எங்க உங்களுக்கு? வேணாம், பரவாயில்ல. இந்தாங்க அனு, கீ. நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. அந்த இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா உங்க கதையை கேட்டப்போ ஐ ரியலி ஃபெல்ட் பேட். பாருங்க ஈஸ்வர், இவங்களும் துபாயில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். பாவம், அவனால இவங்க வேலையே போயிடுச்சு. இப்ப அந்த செட்டில்மெண்ட்டுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா இன்னும் அவன் இவங்களுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணல. bloody cheat. யார் அந்த பொறம்போக்குன்னு சொல்லு, அவனை தும்சம் பண்ணிடுற அடிச்சு. இவங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க அனு, அவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இங்க சென்னையில நமக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமா சீக்கிரமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி. அட என்ன நீ ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன் மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிடலாம். இன்னொரு தடவை எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இது பாரு, நீ யாருக்கும் பயப்படாத, நீ என்கிட்ட சொல்லு. பயப்படாதமா, சொல்லு. பிரியா, நீங்க அதை விடுங்களேன். என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்ல போல இருக்கு. அதான் நம்ம இருக்கோமே. 24 மணி நேரமும் நம்ம இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க முடியுமா? யாரு எப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்?